வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அறிவொளி நம்பி ஐயா அவர்கள் நாலடியாரும் ஞான களஞ்சியமும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அறிவொளி நம்பி ஐயா அவர்கள் சென்னை மயிலாப்பூர் மன்றத்தை சார்ந்தவர்கள். பிஎஸ்சி மேத்ஸ், எம்ஏ தமிழ் முடித்துள்ள ஐயா அவர்கள் மனவளக்கலையில் எம்ஏ முடித்துள்ளார்கள். எல்ஐசியின் வளர்ச்சி அதிகாரியாக உள்ள ஐயா அவர்கள் 1992 மகரிஷி அவர்களிடமே நேரடியாக காயகல்பம் பெற்றவர்கள். பல்வேறு வாட்ஸ்அப் குழுவில் வேதாத்திரிய கருத்துக்களை தொடர்ந்து 627 நாட்களாக பதிவிட்டு வேதாத்திரியத்தை பரப்பிய பெருமைக்கு உரியவர்கள். தமிழ் ஆர்வலரான ஐயா அவர்கள் பல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் பரிசு பெற்றுள்ளார்கள். அருட்ஜோதி தொலைக்காட்சியில் பல நீதி கதைகளையும் வழங்கியுள்ளார்கள். மேடை பேச்சாளரான ஐயா அவர்கள் தற்பொழுது நமக்கு நாலடியாரும் ஞான களஞ்சியமும் என்ற தலைப்பில் நம் அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு தமிழையும் தன்னம்பிக்கையையும் தந்த தாய்க்கு தலை வணக்கம். உழைப்பையும் ஒழுக்கத்தையும் வாழ்ந்து காட்டிய தந்தைக்கு தனி வணக்கம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். மனவளக்கலையில் என்னை ஆற்றுப்படுத்திய அனைத்து பேராசிரிய பெருமக்களுக்கும் என் பணிவின் வணக்கம். இறைநிலையோடு இணைய வைக்கும் வகையில் தவம் இயற்றியவருக்கு என் அன்பு வணக்கம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். இணைய வழி நிகழ்வில் தொடர்ந்து சிறப்பாக தொண்டு செய்யும் தொழில்நுட்ப குழுவுக்கு சிறப்பு வணக்கம். இந்நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பு தந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் நன்றியின் வணக்கம். இணைய வழியில் இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகரிஷி அவர்கள் சூக்குமமாய் துணை நின்று இந்நிகழ்வை வழிநடத்த நாலடியாரும் ஞான களஞ்சியமும் என்னும் தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். தமிழ் மொழியின் இலக்கிய பழமை, பிற பண்புகள் அடிப்படையில் தமிழுக்கு செம்மொழி தகுதி 17/9/2004 அன்று வழங்கப்பட்டது. செம்மொழி தமிழ் நூல்கள் மொத்தம் 41. அதில் நாலடியாரும் ஒன்று. தமிழர்களுக்கு தொன்மையான வரலாறு, இலக்கிய பெருமை உண்டு என உலகுக்கு அறிவித்து ஆதாரமாக இருக்கும் இலக்கிய நூல்களில் நாலடியாரும் ஒன்று. ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என திருக்குறளோடு ஒப்பு நோக்கத்தக்க பெருமை உள்ள நூல் நாலடியார். செம்மொழி தமிழ் நூல்கள் மொத்தம் 41. அதில் நாலடியாரும் ஒன்று. தமிழர்களுக்கு என தொன்மையான வரலாறும் இலக்கிய பெருமையும் உண்டு என உலகுக்கு அறிவித்து ஆதாரமாயிருக்கும் நூல்களில் நாலடியாரும் ஒன்று.
அறம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை வெளிப்படுத்தி நிற்கும் சங்கம் மருவிய 18 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியாரும் ஒன்று. அப்படிப்பட்ட நாலடியாரையும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய ஞானக்களஞ்சிய நூலையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்று. நாலடியார் என்பதோ 1800 ஆண்டுகள் பழமையானது. மகரிஷி அவர்கள் அருளிய ஞானக்களஞ்சியமோ 32 ஆண்டுகள் பழமையானது. அவருடைய 81வது பிறந்த நாளான 14/8/1991 முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது. நாலடியார் பல்வேறு சமண முனிவர்களால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு நூல். ஞானக்களஞ்சியமோ பல்வேறு காலகட்டத்தில் மகரிஷி அவர்களால் எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பு நூல். நாலடியார் 3 பிரிவு, 11 இயல்கள், 40 தலைப்புகள், 400 கவிதைகள் கொண்ட நூல். ஞானக்களஞ்சியமோ 6 பிரிவு, 111 தலைப்புகள், 1854 கவிதைகள் கொண்ட நூல். 4 அடிச் செய்யுள்களால் அமைந்ததனால் நாலடியார் என காரண பெயர் கொண்ட நூல் நாலடியார். சாதாரண மக்களும் அறியும் வண்ணம் தத்துவ ஞானங்களை களஞ்சியமாக, தத்துவ ஞானங்களின் களஞ்சியமாக இருப்பதால் ஞானக்களஞ்சியம் என காரண பெயர் கொண்ட நூல் ஞானக்களஞ்சியம். நடைமுறை வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட ஓமைகளால் ஆனது நாலடியார். சாதாரணமாகவே சங்க இலக்கியத்தின் சிறப்பு என்னவென்றால், அன்றைய மக்களின் நடைமுறை வாழ்க்கையை இருக்கும் சம்பவங்களையே ஓமைகளாக கூறி விளக்குவது சங்க இலக்கியத்தின் சிறப்பு. அதுபோலவே ஞானக்களஞ்சியத்தில் மகரிஷி அவர்கள் எல்லா மக்களும் அனுபவித்து உணரக்கூடியவற்றையே ஓமைகளாய் கூறுகின்றார். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்மிருகமுமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே என்று பாடுவார் மாணிக்கவாசகர். எல்லா பிறப்பிலும் ஒரு முதன்மையான பிறப்பு என்னவென்றால் மானிட பிறப்பு. அதனால்தான் ஔவையார் கூட பாடுவார், அரிதது கேட்கின் வரிவடி வேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்கிறார். மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் ரொம்ப கஷ்டம் கூன் குருடு செவிடு பேடு இல்லாம பிறக்கிறது, அதை விட ரொம்ப கஷ்டம். அதுலயும் ரொம்ப கஷ்டம் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் ஓட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஔவையார் பாடுறாங்க. அப்படிப்பட்ட கல்வியை பற்றி நாலடியார் என்ன கூறுகிறது? ஒரு மனிதனுக்கு எது அழகு? அழகாக சீவி சிங்காரித்து இருக்கும் சிகை அவருடைய முடியா அப்படின்னு கேட்டா நாலடியார் சொல்லுது,
அது அழகுதான். ஆனா அது சிறந்த அழகு இல்ல. அப்போ மடிப்பு கலையாமல் கட்டிய ஆடையா, கரை உள்ள ஆடையா அப்படின்னா அதுவும் அழகுதான். ஆனா அது சிறந்த அழகு இல்ல. அப்போ மஞ்சள் பூசிய முகமா, அதுவும் அழகாதான் இருக்கும். ஆனா அதை விட சிறந்த அழகு இருக்கு. முடி அழகு இல்லைன்றீங்க, அழகா மடிப்பு கலையாம கட்டிய ஆடை அழகு இல்லைன்றீங்க, மஞ்சள் பூசிய முகமா அழகு இல்லைன்றீங்க. அதை விட என்ன பெருசா அழகு இருக்கும் அப்படின்னு கேட்டா, நாலடியார் சொல்லுறது, ஒழுக்கத்தை கொடுக்கும் கல்வியின் அழகே சிறந்த அழகு என்கிறது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று கல்வியை பற்றி நாலடியார் சொல்றது. நாலடியார் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, ஔவையார் சொன்னாங்க இல்லையா, அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதுலயும் ஞானமும் கல்வியோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட அரிதான இந்த மானிட பிறவியில எப்படி கல்வியை கற்கணும் அப்படின்றத நாலடியார் சொல்றது. இந்த கடல் பாத்தீங்கன்னா அப்படி தொடுவானத்தை தொடுற மாதிரி இருக்கும், கரையே தெரியாத கடல். அந்த மாதிரி கல்வின்றதுக்கு கரையே தெரியாது, எவ்வளவு நாளும் படிச்சுக்கிட்டே போகலாம். கல்வி கரையில, கல்விக்கு கரையே கிடையாது, கற்பவர் நாள் சில. இதை படிக்கக்கூடிய நமக்கு மானிடருக்கு வாழ்நாள் என்பது ரொம்ப சொற்ப காலம்தான் இல்லைங்களா. அந்த சொற்ப காலத்திலும் கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா, ஒரு திரை இசை பாடல் உண்டு, தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது நீதி. அந்த மாதிரி நாலடியார் சொல்றது என்னன்னா, இந்த கொஞ்ச நாள்லயும் கூட நமக்கு நோய் பிணி எல்லாம் வரும் இல்லைங்களா, அதனால எத்தனையோ நாள்கள் கழிஞ்சு போகும். அப்ப மீதம் இருக்கிற நாள் பார்த்தோம்னா ரொம்ப குறைவு, அவ்வளோ குறைவான நாள் தான் நமக்கு இருக்குது. அப்படின்றப்போ அந்த குறைவான நாளை எப்படி நம்ம கிட்ட கொஞ்சமா ஒரு தண்ணீர் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு அதை சிக்கனமா செலவழிச்சு நம்ம பயன்படுத்துவோமோ, அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற வாழ்நாள் என்பது ரொம்ப மிக குறைவான வாழ்நாள் தான். அதனால அந்த வாழ்நாள்ல நீங்க எப்படி படிக்கணும்னா, இந்த அன்னப்பறவை இருக்கு இல்லையா, அன்னப்பறவை நீரை விட்டுட்டு பாலை மட்டும் அருந்துமா. அதுபோல மானிடர்கள் தங்களுடைய சொற்ப வாழ்நாளை மனதில் கொண்டு தேவையான ஆக்கம் தரக்கூடிய நல்ல நூல்களை மட்டுமே படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நாலடியார். மகரிஷி அவர்கள் ஞான களஞ்சியத்துல கல்வியை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, மனித இனம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ப துன்ப அனுபவங்கள் நிறைய பெற்றிருக்கு இல்லையா. அந்த இன்ப துன்ப அனுபவங்கள் மூலமா கிடைத்த மதிநுட்பம், செயல் திறமை, வாழ்க்கை முறை, இவற்றை ஒரு தனி மனுஷன் கற்று உணர்ந்து அவனுடைய வாழ்வில் வளம் காணத்தக்க ஒரு சாதனம் தான் கல்வி அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. எவ்வளவு எளிமையான ஒரு விளக்கம் பாருங்க. கல்வி என்பது மனித இனம் தான் பெற்ற இன்ப துன்ப அனுபவத்தில் இருந்து கிடைத்த மதிநுட்பம், செயல்திறமை, வாழ்க்கை முறை, இவற்றை தனி மனிதன் கற்று உணர்ந்து
வாழ்வில் வளம் காண தக்க ஒரு சாதனம் தான் கல்வி அப்படின்றார். கவி எண் 444. மேலும் மகரிஷி அவர்கள் கல்வின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு எளிமையான ஒரு விளக்கம் தரார். கல்வின்னா எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம் இதெல்லாம் கற்பதும் பின் அதன்படி வழுவாது நிற்பதும் தான் கல்வி அப்படின்றார். வள்ளுவர் கூட சொல்லுவார் இல்லையா, கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. படி, குற்றமில்லாமல் படி, அப்படி குற்றமில்லாமல் படித்தபடி கற்க கசடற கற்பவை, அப்படி குற்றமில்லாதவைகளை படித்த பின் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க, நீ படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, அதற்கு தக என்கிறார். அதேதான் மகரிஷி அவர்களும் இங்க சொல்றாங்க. கல்வி எனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம் கற்பதும் பின் அதன்படி வழுவாது நிற்பதும் என்கிறார். ஒரு பெரிய வியாபாரிக்கு 2 மகன்கள். அந்த வியாபாரிக்கு என்ன எண்ணம்னா, கல்வின்றது வேஸ்ட், அந்த டைம்ல தொழிலை பார்த்தா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எண்ணத்தோடயே இருக்கிறாரு. ஆனாலும் சமுதாயத்தின், குடும்பத்தின் கட்டாயத்தின் பேர்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். அவருடைய 2 பிள்ளைகளும் நல்லா படிச்சு ஒரு பெரிய படிப்பை படிச்சு முடிச்சு வராங்க. இந்த நிலையில இந்த பெரிய வியாபாரி பெருசா கல்வி அறிவு இல்லாதவர். அவரோட கூட இருந்த நண்பர்கள் அவருடைய கல்லாமையை பயன்படுத்தி அவரை தொழில்ல பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாக்கி ஏமாத்திடுறாங்க. அதனால அவருடைய வியாபாரம் நொடிச்சு போய் கடனாளியாகி வறுமையில அந்த குடும்பமே அப்படியே தத்தளிக்குது. அந்த நேரத்துல இந்த 2 பிள்ளைகளும் நல்ல படிச்ச பிள்ளைங்க. அவங்க படித்த தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து அந்த குடும்பத்தின் வறுமையை போக்குறாங்க. மீண்டும் அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்து வருகிறது. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார், கேடில் விழுச்செல்வம் கல்வி. நமக்கு தீமை நடக்கிறப்ப கூட நமக்கு நிலையா நின்று காக்கக்கூடியது எதுன்னு கேட்டா கல்வி. மாடல்ல மற்றவை அப்படின்வாரு. மற்றதெல்லாம் நிலைத்த செல்வம் கிடையாது, கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்வார். நாலடியார் வாழ்நாள் ரொம்ப குறைவு. அதிலும் பிணி இதெல்லாம் மூப்பு இதனால போன நாட்கள் போக மீதம் இருக்கிற நாட்கள் மிக மிக குறைவு. ஆனா கற்கக்கூடிய விஷயங்களோ கரையில்லாத கடல் போன்றவை. அதனால தேவையானவற்றை கற்கணும் அப்படின்னு நாலடியார் சொல்லிச்சு இல்லையா. மகரிஷி அவர்கள் அதிலிருந்து ஒரு படி மேலே போய் என்னது தேவையானது, எது தேவையானது என்று கற்க வேண்டும் அப்படின்றத நமக்கு விளக்கி சொல்றார். கவி எண் 449 என்ன சொல்றாருன்னா, நாம படிக்கக்கூடியவற்றை படித்தாலும் அதில் முக்கியமானது அருட்கல்வி. அது மட்டும் முக்கியமா படிக்கணும். அந்த கல்வி இல்லாம படிச்சோம்னா எப்படி, எல்லா காய் காரம் எல்லாம் போட்டுட்டு உப்பு போடாம இருந்தா எப்படி அந்த சாப்பாடு சுவைக்காதோ, அந்த மாதிரி அருட்கல்வி என்ற ஒன்று இல்லாத கல்வி எல்லாம் எதுக்கு பயன்படும்னா சுயநலமா இருக்கிறதுக்கு தான் பயன்படும். அன்பு, கல்வி, சமநோக்கு, நேர்நிறை உணர்வு இது மண்டையிலே வராது. இதெல்லாம் இந்த எண்ணமே வராது. அப்ப வேற என்னதான் வரும் அப்படின்னா, அருட்கல்வி இல்லைன்னா பிறர் பொருளை சுரண்டணும்,
அப்படின்றது வரும். அப்புறம் வந்து அந்த கனிவு, அன்பு, நீதி, கடமை இதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிரும் அவர்கிட்ட இருந்து. வேற என்னதான் அவர்கிட்ட நிக்கும்னா தன்முனைப்பே ஓங்கும். அதனால கல்வியில அருட்கல்வின்றது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்றத மகரிஷி அவர்கள் வலியுறுத்துகிறார். நட்பை பற்றி நாலடியார் கூறும் பொழுது நட்பு 3 வகைப்படும் என்கின்றார். அந்த 3க்கும் உதாரணத்தோடு விளக்குகின்றார். அந்த உதாரணத்திலேயே 1800 ஆண்டுகளுக்கு முன்பே நம் பண்டை தமிழர்கள் எந்த அளவிற்கு தாவரவியலில், பொட்டானிக்கல் சயின்ஸில் ஆழங்கால் பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். அதாவது கடையாய நட்பு, மோசமானவர் 3ஆம் தர நட்பு எப்படின்னா கமுகு மரம் போன்றவர்களாம். கமுகு என்றால் பாக்கு. பாக்கு மரத்திற்கு தினந்தோறும் தண்ணி விட வேண்டும், அப்பொழுதுதான் அது நமக்கு பயன் தரும். இடையாயர் நட்பு, 2ஆம் நிலையில இருக்கிற நட்பு யாருன்னு கேட்டீங்கன்னா தென்னை மரம் போன்றதாம். இந்த தென்னை மரத்துக்கு வந்து விட்டு விட்டு நீர் பாய்ச்சினாலே போதும், அது நமக்கு பலன் தரும். அதுபோல நண்பர்களுக்கு அவ்வப்போது உதவி செய்து கொண்டிருந்தால் நமக்கும் உதவுவார்கள். அப்படிப்பட்ட நட்பு. தலையாய நட்பு, முதல் தரமான நட்பு எதை போன்றது என்றால் பனை மரத்தை போன்றதாம். இந்த பனை மரத்துக்கு விதைச்ச போது தண்ணி விட்டா போதும், அதுக்கப்புறம் தானா வளர்ந்துரும். அந்த மாதிரி நட்பு உண்டான போது செய்த உதவியை நினைத்தே அந்த நட்பை பாராட்டுபவர்கள் தலையாய நட்பா. இது வந்து 3 வகையா வந்து நாலடியார் நட்பை பற்றி கூறுகின்றார். மேலும் இந்த நட்பில் அருகருகையே இருப்பார்கள். எந்த மாதிரி என்றால் இந்த நாயுடைய கால் விரல்கள் எப்படி அருகருகே எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நெருங்கி இருந்தாலும் உதவியே செய்ய மாட்டார்களாம். ஈக்கால் அளவிற்கு கூட, நாய்க்கால் விரல்கள் போல் அருகருகே இருந்தாலும் ஈயின் கால் அளவு கூட உதவி செய்ய மாட்டார்களாம். இன்னொரு வகை நட்பு இருக்கிறதாம். அந்த நட்பு எப்படின்னா தலையாய நட்பு எப்படி இருக்கும் என்றால் எங்கோ இருக்கும் வயல்வெளிக்கு நீர்நிலையில் இருந்து நீரை கொண்டு வரும் வாய்க்கால் போல உதவுவார்களாம். தொலைவில் இருந்தாலும் அந்த நட்பை பாராட்டி பேணுவார்களாம். இதில் நாய்க்கால் ஈக்கால் என்பது ஜுவாலஜி, விவசாயம் நீர்ப்பாசனம் என்பது அக்ரிகல்ச்சர் இரிகேஷன். அதை பற்றிய அறிவு 1800 ஆண்டுகளுக்கு முன்பே நாலடியாரில் நமக்கு இருந்தது என்பது இங்கு சிறப்பான ஒரு செய்தி. மகரிஷி அவர்களோ 4 வகை நட்பை கூறுகின்றார். அதாவது உண்மையுடன் உள்ளத்தில் அன்பு கொள்பவர் ஒரு சில பேர், முதல் வகை நட்பு. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நட்பு கொள்பவர் 2வது வகை. ஒரு சில பேர் அந்த சூழ்நிலைக்கு அந்த சந்தர்ப்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. சில பேர் வந்து நம்மிடம் இருக்கும் பணத்திற்காகவும் நம்மேல் கொண்ட மோகத்திற்காகவும் நட்பு கொள்வார்கள். அது 3வது வகை நட்பு. 4வது வகை நட்பு இவனை அழிச்சே ஆகணும். இந்த தமிழ் சீரியல் எல்லாம் வரும் பாருங்க, கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கெட்ட எண்ணத்துடனேயே உடல் ஒன்ற பலருடன் நட்பு கொள்பவர்கள். இந்த மாதிரி ஒரு சில பேர். இப்படி நாலடியார் 3 வகை நட்பு கூறியது என்றால் மகரிஷி அவர்கள் 4 வகை நட்பை கூறுகின்றார். மகாபாரதத்துல கர்ணன் வந்து ஒரு அனாதையா இருக்கிறப்போ அவனை அங்க தேசத்து அரசனாக்கியவன் துரியோதனன். அந்த நட்புக்காக, அந்த செஞ்சோற்று கடனுக்காக தாய் குந்தி வந்து, நான் தான் உன்னுடைய தாய், பஞ்சபாண்டவர்கள் உன் உடன் பிறந்தவர்கள், அவர்களோடு எதிர்த்து
அவர்களோடு சேர்ந்து பாண்டவர்களை எதிர்த்து போரிட வா என்று அழைத்த போதும் கர்ணன் கூறினான், எனக்கு உதவியவன் என் நண்பன், என்னை அங்க தேசத்து அரசனாக்கியவன் துரியோதனன். செஞ்சோற்று கடன் தீர்க்க அவனோடு இருந்துதான் நான் போரிடுவேனே தவிர உடன் பிறந்தவர்களை எதிர்த்து உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து நான் போரிட வரமாட்டேன் என்று கூறினான். அது போலவே உடன் பிறந்தவர்களை எதிர்த்து உயிர் விட்டவன். இந்த தலையாய நட்பு, பெண்ணை பனைமரம் போன்ற நட்பு, அங்க தேசத்துக்கு அரசனாக்கினான்ற அந்த ஒரு உதவியை எண்ணி எண்ணியே தன் உயிர் போகும் வரை துரியோதனுடன் இருந்தது கர்ணனுடைய நட்பு. அதுக்குதான் வள்ளுவர் சொல்லுவாரு, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும். ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாத நட்பு தான் இறப்பதற்கு காரணமான அமைந்துவிடும் அப்படின்றார் வள்ளுவர். நட்பு அன்பாய் கனிவதை அழகாக திருவள்ளுவர் ஒரு குறளில் விளக்குவார். உடம்பொடு உயிரிடை என்ன மற்று அன்ன மடந்தையுடு எம்மிடை நட்பு என்பார். உடம்புக்கும் உயிருக்கும் என்ன ஒரு நட்பு இருக்கிறதோ அதை போன்றது எனக்கும் அவளுக்கும் இடையே உள்ள நட்பு என்று வள்ளுவர் கூறுகின்றார். இங்கு அன்பு என்பதை நட்பு என்ற சொல்லால் குறிக்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்ட அன்பில், அப்படிப்பட்ட நட்பில் பிழை வருமானால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறது நாலடியார். பழமொழி கூட இருக்கிறது அல்லவா, ஒருவர் பொறை இருவர் நட்பு, ஒருவருடைய பொறுமை இருவரின் நட்பை நீட்டிக்கச் செய்யும். பாடல் செருத்தோறு என்றால் உடைக்கும் தோறும். இந்த வயல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வயல் வெளியில நீர் பாய்ச்சறதுக்கு அங்கங்க வாய்க்கால் வழியா அடைச்சு அப்புறம் வெட்டி விட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்றப்போ இந்த உழவர்கள் நீர் பாய்ந்து வரப்போ அவர் அடைத்த அடைப்பை மீண்டும் மீண்டும் உடைக்கும் அந்த நீர். அப்போ அந்த நீர் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள். ஏனால் நீரினால் தான் அந்த வயலே செழிப்பாகிறது. அதனால் நீரின் மீது கோபம் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அந்த உடைப்பை நேர் செய்து சீர் செய்வார்கள். அதுபோல வெறுப்ப செய்யணும். நாம் வேண்டி விரும்பி நட்பு கொண்டார் அன்பு கொண்டவர்கள் நாம் வெறுக்க மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறது நாலடியார். மகரிஷி அவர்களோ அன்பு முற்றி அருளானதுதான் அன்பு, எல்லா உயிர்களிடத்தும் காட்டுவது அன்பு என்ற நிலையில் அன்புக்கு விளக்கம் தருகிறார். அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம் என்கிறார். கவி எண் 587. மேலும் இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பெற்றால், இறை உணர்வால் அறிவடைந்த முழுமை பெற்றால் இயங்கும் பல் உயிரெடுத்தும் இருக்கிற எல்லா உயிர்களிடத்தும் மலரும் நட்பை வேதம் உணர்ந்தோர் மறை உணர்ந்தோர் அன்பு என்பர் என்கிறார் மகரிஷி. கவி எண் 588. அன்பு பத்தி ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜா தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் அழைத்து உலகத்திலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எது, பொருள் எது அப்படின்னு கேட்டாரா. உடனே மந்திரிமார்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு என்னுடைய மண்டபத்துல வரிசையா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பொருட்களை நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாராம். அடுத்த நாளும் வந்தது. முதல்ல வந்துட்டு தங்க குவியல் இருந்தது ஒரு தட்டுல. அதை பார்த்த உடனே இது மகிழ்ச்சி தருமா அப்படின்னா, ஏற்கனவே நிறைய தங்கம் வச்சிருக்கிறவருக்கு
இந்த தங்க குவியல் வந்து பெருசா ஒரு மகிழ்ச்சியை தருமா? இல்ல ஒரு நோயாளிக்கு இந்த தங்க குவியல் மகிழ்ச்சி தருமா அப்படின்னு கேட்டோடனே அதெல்லாம் வாய்ப்பு இல்லையே, அதனால இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ட்டாரு. அடுத்து வெள்ளி குவியல். வெள்ளி குவியலை பார்த்தாரு. வெள்ளி குவியலை பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு பெரிய வெள்ளி வணிகரா இருக்காரு, அவரிடம் இல்லாத வெள்ளியா, இந்த வெள்ளிக்காசு வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும்? ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கிட்ட இந்த வெள்ளி காசு கொடுத்தா அவனுக்கு எப்படி அது மகிழ்ச்சியா இருக்கும்? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால இதுவும் வந்து சரியான தேர்வு இல்லை அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொரு பொருளாக பார்த்து கொண்டே வந்து தேர்வாகவில்லைன்னு ஒதுக்கி கொண்டே வந்த மன்னனுக்கு கடைசியா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கம் அருகே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல் ஒரு சிலை அமைந்திருந்தது. அதன் கீழே ஒரு வாசகம், அன்பே சிவம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு, இது யார் வச்சது? இது வந்து நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு சிற்பி செய்த சிலைங்க இது. சரி, அவரை உடனே அழைச்சுவாங்க அப்படின்னு அந்த சிற்பியை வந்து கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தோடனே மன்னன் வந்து அந்த சிற்பியிடம் விளக்கம் கேட்கிறார். இது என்ன, இந்த சிற்பத்துல அன்பே சிவம்னு போட்டு இந்த மாதிரி ஒரு சிற்பம் வடிச்சிருக்கீங்களே, இதற்கு நீங்கள் தரும் விளக்கம் என்ன அப்படின்னு. மன்னா, தங்கம், வெள்ளி மற்றும் பிற பொருட்கள் எல்லாம் தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானதாக இருக்கும். ஆனால் அன்பு என்பதுதான் கடவுளின் தன்மையின் வெளிப்பாடு. அதனால்தான் அன்பே சிவம். ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் அன்பும் இறைவனிடம் நாம் காட்டும் அன்பும் இரண்டும் ஒன்று. அதனால்தான் அன்பே சிவம் என்று கூறுகின்றேன், எழுதியுள்ளேன். இந்த அன்புதான் வந்து உலகிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்று அனைவருக்கும், இது நோயாளிக்கும் மகிழ்ச்சி தரும், வயதானவர்களுக்கும் மகிழ்ச்சி தரும், குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி தரும். நீங்க அன்பு காட்டுனீங்கன்னா சின்ன குழந்தைங்களும் மகிழ்வுறுவார்கள், வயதானவர்களும் மகிழ்வுறுவார்கள், விலங்கினமும் மகிழ்வுறும். அதனால வந்துட்டு அன்பே சிவம் அப்படின்னு எழுதியிருக்க. உடனே ராஜா ரொம்ப மகிழ்ந்துட்டாராம். கரெக்ட், இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிற்பிக்கு வந்து ஒரு 1000 பொற்காசுகளை பரிசா கொடுத்து, உலகிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள்னா அது அன்புதான் அப்படின்னாராம். நாலடியாரும் மகரிஷி அவர்களும் சொன்ன கருத்தையே அப்படியே வலியுறுத்தும் ஒரு திரையிசை பாடல். உள்ளம் முழுதும் நேசம் வைத்தால் கரை தெரியாது, வெள்ளி நிலவை கண்கள் ரசித்தால் கரை தெரியாது. மனம் முழுக்க அன்பிருந்தால் குறை தெரியாது, வெள்ளி நிலவை கண்கள் ரசிக்கும் பொழுது அதில் இருக்கும் கரை தெரியாது. அதுபோல்தான் இறை உணர்வால் மனது நிரம்பியுள்ள பொழுது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த முடியும் என்று மகரிஷியும் நாலடியாரும் இங்கு கூறுகின்றனர். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுல ஒரு முனிவர் வந்து கடுமையான தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல ஆண்டுகளா தொடர்ந்து தவம் செய்து அவருக்கு அந்த தவம் சித்தியாகிற ஒரு தருவாயில இருக்கிறப்போ அந்த மரத்துக்கு கீழே இருந்து அவர் தவம் செய்யறாரு. அந்த மரத்துக்கு மேல ஒரு கொக்கு இருந்து எச்சமிடுது. அந்த எச்சம் வந்து அவர் மேல விழுந்த உடனே அவர் தவம் கலைந்து சினத்தோட அந்த கொக்க பாக்குறாரு. உடனே அந்த கொக்கு அப்படியே எரிந்து சாம்பலாய் விழுந்துருது. முனிவருக்கு மகிழ்ச்சி.
தன்னுடைய தவம் சித்தியாகிவிட்டது அப்படின்னு, தன்னுடைய தவத்துக்கு பலன் கிடைத்து விட்டது அப்படின்றதுல மகிழ்ச்சியில ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கப்போ பசி அவருக்கு. ஒரு வீட்டு வாசல்ல போயிட்டு பிச்சை கேட்கிறாரு. ஒரு பெண் வந்தவங்க ஐயா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவு எடுக்கிறதுக்காக உள்ள போனாங்க. உள்ள போனப்போ அந்த பெண்ணோட கணவன் வந்ததுனால அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த முனிவருக்காக உணவை எடுத்துக்கொண்டு அந்த பெண் வாசலுக்கு வந்தாங்க. முனிவருக்கு கடும் கோபம், தன்னை இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு கோபத்தோட அந்த பெண்ணை எரிக்கிற மாதிரி பார்த்தாரு. உடனே அந்த பெண் கேட்டாலாம், கொக்கென நினைத்தாயா கொங்கணவா என்று. முனிவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. காட்டுல நடந்த விஷயம் ஊருக்குள்ள இருக்கிற இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. உடனே அந்த பெண் சொல்லுவா, உனக்கு இன்னும் தர்மங்கள்லாம் தெரியல, நீ தர்ம வியாதர்னு ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்காரு, அந்த ஊருக்கு போய் அவரை போய் பாரு, அவரு உனக்கு மேலும் தர்மங்கள் எல்லாம் பத்தி போதிப்பாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறதுக்காக ரொம்ப தூரம் கடந்து போவாரு. போனா அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த தர்ம வியாதர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு இறைச்சி வணிகர், மாமிசத்தை விற்கிற ஒரு வியாபாரி. போயும் இவர்கிட்டயா நம்ம தர்மத்தை கத்துக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியோட அவரை போய் பாக்குறாரு. அவர் சொன்னாரு, அந்த பெண் அனுப்புனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவர் எதுவுமே சொல்லல. அந்த தர்ம வியாதர், அந்த பெண்மணி அனுப்புனாங்களா, கொஞ்சம் காத்திருங்க, நான் இந்த வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை மீதம் இருந்த மாமிசங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு அழைத்துட்டு போறாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அங்க அவர் சொல்றாரு, இத பாருங்க, நான் கொலை புரியறது இல்ல, இறந்த விலங்கினங்களின் மாமிசத்தை புலால நான் பங்கிட்டு வியாபாரம் பண்றேன், இது என்னுடைய குலத்தொழில். ஆனா நான் எங்களுடைய அப்பா அம்மாக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நான் தொடர்ந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டில் வயது முதிர்ந்த தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்தாரு. செய்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, நீங்களும் பாருங்க, தவம் செய்யறேன்னு சொல்லிட்டு உங்க பெற்றோரெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க, அவங்க குருடா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முதல்ல உங்க பெற்றோருக்கு போய் தவம் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க அப்படின்னாராம். கதையினாலும் இதுல கருத்து என்னன்னா, உன்னுடைய கடமையை செஞ்சா அதுவே துறவுக்கு சமமாகும், தவத்திற்கு சமமாகும் அப்படின்றதுதான் இந்த கருத்து. இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. மகரிஷி அவர்களும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி கவி எண் 571 கேட்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற துறவரத்துல இருக்கிற பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, பிச்சை எடு, தொண்டு புரி, ஆசைய விடு, அறநெறி நில், போதனை செய், ஐம்புலன்களை அடக்கு, ஓர்மை மனம், மௌனம் போற்று, மறவாதே, இதை மறவாத, இதை மயங்காதே, இப்படி எல்லாம் சொல்றாங்களே. இவங்க சொன்னபடியெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு சோறு யாரு போடுவாங்க, இந்த உலகம் எப்படி இயங்கும் அப்படின்றாரு. அப்போ உண்மையான துறவு அப்படின்றது என்னன்னு கேட்டேன்னா, முறையான துறவு எதுன்னு கேட்டீங்கன்னா, உற்ற உலகியலோடு ஒழுகி, உற்ற உலகியலோடு ஒழுகி இல்லறம் ஆற்றி பெற்ற அறிவின் உயர்வே பெருந்துறவு. நீங்க உங்க கடமையை செய்து அது மூலம் அறிவை உணர்ந்து இறையை உணர்ந்து அடையும் உயர்வுதான் துறவு அப்படின்றாரு மகரிஷி. இதே கருத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி வலியுறுத்தி சொல்லுவாரு கவி எண் 576ல, உறவினிலே காணுகின்ற உண்மை நிலை தெளிவே துறவு என்ற.
உறவினிலே காணுகின்ற உண்மை நிலை தெளிவே துறவு ஆகும் அப்படின்றார். இப்போ நாலடியார்ல துறவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு விளக்கு இருக்கு. இந்த விளக்க ஒரு இருட்டான அறைக்குள்ள கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே அங்க இருக்கிற அந்த தீபத்தின் ஒளியினால அங்க இருக்கிற இருளெல்லாம் மறைந்து போகுது இல்லையா? அதே மாதிரி அந்த விளக்குல நெய் எண்ணெய் குறைந்து அந்த தீபம் அணையிறப்போ உடனே இருள் கவ்விக்குது இல்லையா? சூழ்ந்துக்குது இல்லையா? அந்த மாதிரிதான் தவம்ன்ற துறவு மூலமா செய்யற தவம் மூலமா உங்களுக்கு உங்க கடமையை ஆற்றுற தவம் மூலமா உங்களுக்கு அந்த பாவம்ன்ற இருள் விலகும். அந்த கடமையை நீங்க நல்வினை அந்த கடமையை செய்யாம நீங்க உங்க நல்வினை குறையிறப்போ உடனே இருள் சூழ்வது போல பாவம் சூழும் அப்படின்னு நாலடியார்ல பாடல் எண் 51 விளக்கு புக இருள் மாய்ந்து ஆங்கு ஒருவன் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம். விளக்கு எப்படி வந்துருச்சுன்னா அங்க இருள் உடனே அழிஞ்சு போகுதோ அந்த மாதிரி ஒருவன் தவம் செய்யறப்போனால அவன் முன் பாவம் இருக்காது, அழிந்து போகும் அப்படின்றாங்க. விளக்கு நெய் தேய்விடத்து விளக்கில இருக்கிற நெய் குறைஞ்சி அந்த தீபம் அணையிறப்போ உடனே இருள் அங்கு எப்படி சூழ்ந்துக்குதோ அதே மாதிரி அவன் செய்யக்கூடிய கடமைகளை கர்ம வினைகள் நல்வினைகள் தீருமிடத்து தீது உடனே சூழ்ந்துக்கும் அப்படின்றாங்க. மதம் பற்றி நாலடியார் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு கருத்தை ரொம்ப மிக எளிமையான ஒரு உதாரணத்தோட விளக்குறது நாலடியாரின் சிறப்புக்கு ஒரு சான்று. இப்போ பசுக்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா? கருப்பு நிறத்துல இருக்கும், பிரவுன் நிறத்துல இருக்கும், வெள்ளை நிறத்துல இருக்கும், மாதிரி வேறு வேறு நிறங்கள்ல பசுக்கள் இருக்கலாம். ஆனா அது தரும் பாலின் நிறம் வெண்மைதான். அது போல இந்த உலகில் மதங்கள் என்பது பல்வேறு பெயர்களில் இருக்கலாம். ஆனால் அது அறிவுறுத்தும் ஒரே விஷயம் அறம் நெறி. அப்படிதான், அறநெறி மட்டும்தான், இறை ஒன்று என்ற ஒரு கருத்தை தான் எல்லா மதங்களும் போதிக்குது அப்படின்றாங்க. பசுக்களின் நிறம் வேறு வேறாக இருந்தாலும் அது தரும் பாலின் நிறம் ஒன்றுதான். அதுபோல மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அது சென்று சேரும் இடம் ஒன்றுதான் என்று ஒரு உயர்ந்த கருத்தை ஒரு எளிமையான ஓமை மூலம் நாலடியார் விளக்குது. மகரிஷி அவர்கள் இந்த கருத்தையே கவி எண் 518 சொல்றாரு. எண்ணிறந்த மதங்கள் உண்டு, எண்ணிறந்த மதங்கள் உண்டு மனிதருக்கு, எனினும் தெய்வம் என்பது ஒன்றே ஆகும் அப்படின்னு ரொம்ப எளிமையா நச்சுன்னு சொல்றாரு. இப்ப இதே கருத்தை வள்ளலார் வலியுறுத்துகிறார். பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட, பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே. நதிகள் எங்கெங்கோ தோன்றலாம், ஆனா அது சென்று சேர்ந்து கலக்கும் இடம் கடல். அதுபோல மதங்கள் வேறு வேறு சூழல்ல தோன்றினாலும் அது சொல்ற இடம், அது சேர்ற இடம் இறைன்ற ஒரே இடம்தான். எப்படி நதிகள் எல்லாம் வேறு வேறு இடத்தில் பிறந்தாலும் கலக்கிறது கடல் மாதிரி அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. மகாகவி பாரதியாரோ ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன், கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் திருமால், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இஸ்லாம், இயேசுவின் தந்தை கிறித்துவம்,
என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அப்படின்னு புதிய ஆத்திச்சூடியில பாரதியார் கூறுறார். ஒரு சுவையான நிகழ்வுங்க. காஞ்சி மாநகர்ல ஒரு காலத்துல அங்க ஒரு கோயில்ல யானை இருந்தது. அந்த யானைக்கு ஒரே சமயத்தை சார்ந்த இருவேறு பிரிவினர்களுக்கிடையே ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டைன்னா, ஒவ்வொரு பிரிவினரும் தங்கள் சின்னத்தை தான் அந்த யானையின் நெற்றியில் வரையணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. இந்த சண்டை எந்த அளவுக்கு போச்சுன்னா, கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி வாதாடி வாய்தா வாங்கி இந்த அளவுக்குலாம் போயிடுச்சு. அந்த ஒரு சூழல்ல அந்த கோயில் யானை சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடியதாக செய்தித்தாளில் செய்தி வந்தது. அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, கோயில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது, அதனாலதான் ஓடி போயிடுச்சு அப்படின்னு. இத கவிஞர் வாலி மிக சுவைப்பட சொல்லுவார். கோயில் யானைக்கு மதம் பிடித்ததால் ஓடவில்லை, மதம் பிடிக்கவில்லை என்பதால் ஓடிவிட்டது என்றார். அந்த மாதிரி மதத்தை பத்தி வாலி அவர்கள் சுவைப்பட சொல்லி இருப்பார். மறுபிறப்பு. ஒரு வயல்ல அந்த நெல் விதைகள் எல்லாம் விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாத்து வச்சு அது விதைச்சோன்னா திருப்பி அந்த பயிரெல்லாம் வளர்ந்து நெற்கதிர்களா அறுவடை செய்யறப்போ திருப்பி நெல்களா வரையும். அதே மாதிரிதான் மகன் அறிவு தந்தையின் அறிவு அப்படின்னு ஒரு நாலடியார் பாடல் சொல்லுது. எப்படி ஒரு செந்நெல் விதையை நாம விதைச்சு இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் அது வயல் முழுக்க செந்நெல்லா காய்க்குதோ, அதே மாதிரி மகன் அறிவு தந்தையோட அறிவை தான் மகன் அறிவா வரும் அப்படின்றாங்க. மகரிஷி அவர்கள் இந்த மறுபிறப்பை பத்தி ரொம்ப எளிமையா, ஒரு பாமரர் தத்துவ ஞானின்னு அதனாலதான் அவரை சொல்றது. இந்த முற்பிறவி மறுபிறவி இத பத்தி ஒரு போற போக்குல 2 வரியில சொல்லுவாரு. இப்ப பாருங்களேன், மரம் செத்தால் அது பிறவாது, மற்றும் அதன் வித்துக்கள் மரங்களாகும். மரம் வித்து நிலை போல் தான் மனிதருக்கு மற்றுயிர்க்கும் மறுபிறப்பு அப்படின்னு. இப்போ நாலடியார்ல நெல் விதை எப்படி நெல்லா வயல் முழுதும் காய்க்குது அப்படின்றாரோ, அதே கருத்தை மகரிஷி அவர்கள் கவி எண் 1309 மரம் விதை அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை ஓமையை கொண்டு சொல்றாரு. இப்போ ஒரு மரத்துல மரம் செத்தால் மீண்டும் அது பிறக்காது, ஆனா அதுல இருக்க விதைகள் எல்லாம் பல மரங்களா உருவாகும். அதுபோலதான் உடல் அதனை விளைவித்த நாதவிந்து உதிர்த்தவரே அதற்கு முன்பிறவி ஆகும். நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் தான் முற்பிறவி. நாம எப்படி உருவானோம்? நம்முடைய பெற்றோர்கள் உதிர்த்த நாதவிந்து மூலமா தான் நாம உருவானோம். சோ நமக்கு முற்பிறவி நம்முடைய பெற்றோர்கள். சரி, நமக்கு மறுபிறவி பின்பிறவி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம் பெற்ற மக்கள் அப்படின்றாரு. உடலுக்கு பின்பிறவி பெற்ற மக்கள் அப்படின்னு கவி எண் 1311 சொல்றார். ஒரு மறுபிறப்புன்ற ஒரு பெரிய விஷயத்த 1800 வருஷத்துக்கு முன்னால நெல்லுன்ற ஒரு சாதாரண ஓமையில சொன்னதையே இன்னைக்கு மகரிஷி அவர்கள் மரம் வித்துன்ற ஓமை மூலமா நமக்கு விளக்குறார். இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் இச்சிந்தனையை என்று நினைக்கின்றேன். சாதாரணமா நம்ம பள்ளியில படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடம் படித்த புத்தகம் அடுத்த வருடம் பழைய புக்கு வேஸ்ட் பேப்பர் கடையில தான் போடணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் செய்து வருமான வரியில மாற்றம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வருமான வரி சம்பந்தப்பட்ட புத்தகம் அனைத்துமே பழைய ஆயிடுச்சு, புது புக்கு வாங்கணும் அப்படின்வாங்க. டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இன்றைய செய்தித்தாள் நாளைய வேஸ்ட் பேப்பர் அப்படின்றது
ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அப்படி இருக்கிறப்போ 1800 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு இயற்றிய ஒரு இலக்கியம் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி நட்பு, அன்பு, துறவு, மதம், மறுபிறப்பு பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறது நாம் பெருமையும் பெருமிதமும் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் நாலடியாரையும் மகரிஷியின் ஞான களஞ்சியத்தையும் நாம் ஒப்பிட்டு இதுவரை கண்டோம். இந்த பசுமாடு இருக்கு இல்லைங்களா, இந்த பசுமாடு தர பால் முழுசுமே கன்றுக்கு கிடையாது. இந்த சோலையில் பூக்கிற பூக்களின் நறுமணம் முழுதும் சோலைக்கு கிடையாது. வயல்வெளியில் காய்க்கின்ற நெல் முழுதும் அந்த நிலத்துக்கு கிடையாது. ஒரு குளத்துல நிறைகின்ற நீர் முழுதும் அந்த குளத்துக்கு கிடையாது. ஒரு மரத்தில் காக்கின்ற கனிகள் முழுதும் அந்த மரத்துக்கு கிடையாது. ஒரு வீணையில் பிறக்கின்ற இசை முழுதும் அந்த வீணைக்கு கிடையாது. இவை அத்தனையுமே மற்றவர்க்காக உழைக்கின்றது. அதுபோல நாமும் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்ற கருத்தையே, என்ற அறச்சிந்தனையே வலியுறுத்துகிறது நாலடியாரும் நம் மகரிஷியின் ஞான களஞ்சியமும் என்று கூறி இந்த அளவில் இச்சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். இதுகாரும் இணைய வழியில் இணைந்திருந்த அனைத்து மெய்யன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா பரமசிவம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ஐயா அந்த நீண்ட நாள் அந்த மகரிஷியினுடைய தத்துவத்துல இருந்தவனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்க. மற்றபடி எப்பவுமே உங்க மனசு வேதாத்திரிய தத்துவத்துல நீங்க அந்த ப்ரிப்பரேஷன்லயே இருக்கிறதுனால ரொம்ப அருமையா நீங்க பேசிட்டீங்க. உங்க அந்த நாலடியார் செய்யுள் நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதுங்க, ஒரு 15 வயசுல. அந்த செய்யுள் மட்டும் சொல்றேங்க ஐயா. அதுல இருக்கக்கூடிய கருத்து மகரிஷிக்கு பொருந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியா பாடியிருக்காரு. அந்த செய்யுளை சொல்லிடுறேங்க ஐயா, அதுக்கு நீங்க தெளிவு சொல்லிருங்க. வாழ்க வளமுடன். நெல்லுக்கு பாய்த்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. இதுல என்னங்கய்யா உங்களுக்கு ஐயப்பாடு இல்ல? எந்த ஐயப்பாடுமே இல்லைங்கய்யா. மகரிஷி மகரிஷிக்கு பொருந்துற மாதிரி நாலடியார் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த நல்லார் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. அதுதான் சொன்னாங்க. ஆமாங்க. ஒரு நல்லவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக எல்லாருக்கும் ஒரு எப்படி ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா அது மற்ற எல்லா நல்ல விஷயத்துக்கும் அழைத்து போகுமோ அந்த மாதிரி ஒரு நல்லவர் இருக்கிறார்ன்ற பொருட்டு அவர் பொருட்டு எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது அந்த செய்யுளுடைய பொருள் இல்லையா? நல்லா இருக்குங்கய்யா, நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நட்பை பற்றி கூட இன்னொன்னு சொல்றாருங்கய்யா. பெரியவர் கேண்மை பிறை போல் நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வானூரும் வைகளும் தேயுமே தானே சிறியார் கொண்ட தொடர்பு. வாழ்குளம். நல்லா இருக்குங்கய்யா, நல்லா இருக்குங்கய்யா. அந்த நாலடியார் மகரிஷியுடைய தத்துவத்துக்கு பொருந்தலையா? வாழ்குளம். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. வாழ்குளம். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக வசந்தி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. உங்களுடைய தலைப்பு எப்ப எடுத்தாலும் அது இத மாதிரி ஒரு ஒப்பீடு பரந்த ஒரு இதோட நீங்க பல
பழைய நூல்கள்ல பார்த்தது, பழைய கவிகளோட சுவாமிஜியோட கவிகளை பொறுத்து சொல்லும் போது அது இந்த காலகட்டத்துக்கு மக்களிடையே சொல்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஏற்கனவே ரெண்டுத்தையும் படிச்சிருந்தா கூட அதை ஒப்பிட்டு சொல்லும் போது மனசுல நல்லா பதியுது. அடுத்தது நீங்க சொல்ற விதமும் நல்லா பதியிற மாதிரி இருக்குங்கய்யா. நன்றிங்கய்யா. எனக்கு இந்த நட்பு பத்தி ஒரு ஐயம் என்ன அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுத்து வரதுதான் நட்பு. ஆனாலும் கணவன் மனைவி நட்பு அப்படின்றத சுவாமிஜி சொல்றாரு, நட்புக்கு ஒப்பா சொல்றாரு. அடுத்தது நம்ம அயலாரோடையும் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நட்பினுடைய இலக்கணம் எந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஐயா? அது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய கேள்வி தெளிவா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்போ கணவன் மனைவி அப்படின்றது ஒருமித்த கருத்தா இருக்கும் போது அந்த நட்பு சிறப்பா இருக்கும். ஆனா வேறு வேறு கருத்துடையும் போது அந்த நட்பு அப்படின்றது கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற நிலையில தான் இருக்கும். ஆனா இப்ப வெளியே ஒரு நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அது நம்ம கையில இருக்கு இல்லைங்களா நட்புன்றது. அப்போ சுவாமிஜி கணவன் மனைவி நட்பு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்தது நட்புக்கு இந்த 3 உதாரணம் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க இல்லையா, சிறந்த நட்பு அப்படின்றது. அப்போ இது ரெண்டுத்தையும் நட்பு அப்படின்ற வகையில சுவாமிஜி ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது நம்ம தேர்ந்தெடுக்கல. கணவன் மனைவி நட்புன்றது வினைப்பயனை தீர்த்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. ஆனா அந்த நட்புக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு சுவாமிஜி. அது எந்த வகையில அந்த 3 நட்புல எந்த வகையில அதை எடுத்துக்கலாமுங்க ஐயா? நட்பை ஆக்கிக்கிறதுக்கு முடியுமா, இல்ல அது எப்பவுமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அத மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றதுதான். நட்புன்னா அது நம்ம மனம் விடைஞ்சு அது வர்றது இல்லைங்களா? இப்ப கணவன் மனைவி நட்புன்றது அத மாதிரி இல்ல, அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இது இந்த நட்புன்றது நம்ம தேர்ந்தெடுக்கிறது. அப்போ சுவாமிஜி அத கணவன் மனைவி ஆண் பெண் நட்புன்றத கணவன் மனைவிய நட்பா ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது ஒரு சின்ன ஐயம் என் மனசுல இருக்கு. மகரிஷி அவர்கள் நட்பை ஒரு 4 வகையா சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது சரியான்னு நீங்க சொல்லுங்க. அதாவது கணவன் மனைவின்றது உறவு நாமளா விருப்பப்பட்டு வர்றதில்ல, அதுவா சேர்ந்துடுறது. நட்புன்றது நாமளா விருப்பப்பட்டு உருவாக்குறது நட்பு அப்படின்றதுதான் நீங்க கேட்க வர்றீங்க. அப்படி இருக்கிறப்போ தானா வர ஒரு பெரியவங்களா ஒரு முடிவு பண்ணி ஒரு உறவை ஏற்படுத்துறப்போ அதுல சகிச்சுக்கிட்டு வாழறது, அதுதானே நீங்க சொல்ல வர்றீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சொல்லியிருக்கீங்க. சகிச்சுக்கிட்டு வாழ்றது அப்படின்னா அங்க எப்படி நட்பு வரும் அப்படின்றது ரொம்ப எளிமைமா. அறிவறிந்த பெருநிலையே அன்பா. எனக்குள்ள இருக்கிற இறையாற்றல் தான் அடுத்த உயிர்கிட்டையும் இருக்கின்ற அந்த இறை உணர்வு இருந்துருச்சுன்னா உயிர்களிடத்திலும் மலரும் நட்பு. அது கணவன் கிட்டதான் இல்ல மனைவி கிட்டதான் மலரணும்னு அல்ல. எனக்குள்ள இருக்கிற எரி உணர்வு தான் அடுத்த உயிர்களிடத்திலும் இருக்குது அப்படின்றத உணர்ந்துகிட்டோம்னா எல்லா உயிரிடத்திலும் மலரும் நட்பு. அதுதான் சொல்லுவாரு, இறையுணர்வால் அறிவடைந்த முழுமை பெற்றால் இயங்கும் பல்வுயிரிடத்தும் மலரும் நட்பை மறையுணர்ந்தோர் அன்பு என்பர். எனக்குள்ள இருக்கிற இறையாற்றல் தான் உங்களுக்குள்ளயும் இருக்குது அப்படின்றத உணர்ந்துட்டோம்னா அங்க வர நட்பு அதுதான் அன்புன்னு சொல்லுவாங்க அப்படின்ற. அதனால அது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம பாரதி சொல்லுவாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு. எல்லாத்துலயுமே அணுக்களின் கூட்டுதான் அப்படின்றதுதான் அந்த கவியுடைய அர்த்தம். அந்த மாதிரி கணவனோ அல்லது மனைவியோ அன்கண்டிஷனல் லவ் கொடுங்களேன். ஏன் சகிச்சுக்கிட்டு அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியம் அன்கண்டிஷனல் லவ். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும். வாழ்க வளமுடன். அது ஓகேங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா
நட்புக்குன்னு தனியாவே நம்ம சொல்ல வேண்டியதில்ல. எல்லாருமே இறையாற்றலுடைய அந்த இறை தோற்றமா நம்ம ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது நட்பு அப்படின்றதுக்கு வந்து தனியா இந்த மாதிரி ஒரு பேதம், இந்த நட்பு அந்த நட்புன்றது வந்து நீங்க 3 உதாரணம் சொல்றீங்களா, அப்ப அதுக்கு தனியா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை இல்லைங்களா? நட்புக்குன்னு எல்லாத்தையுமே ஒரு இறையாற்றலா பார்க்கும்போது நட்புக்குன்னு தனி இலக்கணம் அப்படின்றது தேவையில்லை. அடுத்தது வந்து நம்ம தேர்ந்தெடுக்கவும் தேவையில்லை இல்லையா? இந்த நட்பு அந்த நட்புன்றது நம்மளே வந்து தேர்ந்தெடுக்கவும் தேவையில்லை இல்லையா? அப்ப நம்ம ஜட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? மக்களை வந்து நம்ம ஒவ்வொருத்தரையா ஜட்மெண்ட் பட்டு என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு இவங்க வருவாங்களா அப்படின்னு தானே நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ மற்றவங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜட்மெண்ட் பண்றோம் இல்லையா? இப்போ இது வந்து என்னன்னா நீங்க சொல்ற இந்த அர்த்தத்தோட பார்க்கும்போது எல்லாமே இறையாற்றல் போது அங்க நோ ஜட்மெண்ட் இல்லைங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்லம்மா, இது என்னுடைய கருத்து இல்ல, மகரிஷியுடைய கருத்து. இது வந்து ஜட்மெண்ட், இந்த தேர்ந்தெடுக்கிற நிலையில வந்து ஆரம்ப நிலை. நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து ஆரம்ப நிலை. மகரிஷி சொல்றது முதிர்ந்த நிலை. எல்லா இதுலயும் இறையாற்றல உணர்றதுன்றது வந்து முதிர்ந்த நிலை. நீங்க அந்த முதிர்ந்த நிலைக்கு உயர்ந்துட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன சிக்கல்கள்ல சிக்கிக்க மாட்டீங்கன்றதுதான் மகரிஷியோட கருத்து. இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பெறும். நமக்குள்ள இருக்கிற இறையாற்றல் தான் எல்லா இடத்துக்குள்ளயும் இருக்குன்றத அந்த முழுமை பேரு தெரிஞ்சிருச்சுன்னா கணவன் மனைவின்னு இல்லை, உயிர்கள் அடுத்த அனைத்து இடத்திலும் நீங்க வந்து பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு கண்ணனை பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க. அது எந்த நிலையில வரும்னா தனக்குள்ள இருக்கிற இறையாற்றல் தான் அதற்குள்ளே இருக்குதுன்ற அந்த முதிர்ந்த நிலைக்கு வரப்போ அந்த நிலை வரும். அது இல்லாத வரைக்கும் இந்த நிலையில தான் சிக்கிக்கிட்டு இருப்போம். வாழ்கோளமுடன் ஐயா, வாழ்கோளம். நன்றிங்க. வாழ்கோளமுடன்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். வாழ்கோளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமான ஒப்பிட்டு பார்த்த இந்த ஆய்வுங்கய்யா. எங்களுக்குள்ளேயே ஒரு தோன்றுதுங்கய்யா, எல்லாமே நம்ம மகான் கொண்டு வந்தது எவ்வளவு உள்ளார்ந்து போய் அத்தனை சித்தர்கள் ஆன்மீகவாதிகளுடைய சிந்தனைகளை எல்லாம் எடுத்து ஒரு சாராக்கி நமக்கு கொடுத்துருக்காங்கிறப்போ பிரமிப்பா இருக்குங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குதுங்க, இப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு. ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பாய்வு. ரொம்ப சூப்பர் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப்ங்கய்யா. ஐயா, அந்த நட்புக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா, ரொம்ப அற்புதங்கய்யா அம்மாவுக்கு. இப்ப நான் கேட்பது இந்த அன்பை பற்றி தாங்கய்யா. இறைவன் மேல வைக்கக்கூடியது பக்தி, குழந்தையின் மேல வைக்கக்கூடியது பாசம் எல்லாம் சொல்றோம். பந்தம், நேசம், பக்தி எல்லாமே அன்புதான். அப்புறம் ஏன் நம்ம அன்பை மட்டும் கடவுள்னு சொல்றோம், பக்தி ஏன் கடவுள் கிடையாது? ஒரு அம்மா குழந்தை மேல வச்சிருக்கிறது பாசம் தான் சொல்றோம். அப்படி நினைக்கிறப்ப எல்லாமே அன்புதான். அப்ப எதிர்பார்ப்பு ஒன்று வரும் பொழுது அதில் மாற்றம் ஏற்படுகிறதா? எதிர்பாராத நிலையில் இருக்கும் பொழுதுதான் நான் அன்பா என்ற என்னுடைய வினாதாங்கய்யா. நல்ல விஷயங்கம்மா, அருமையான கேள்வி. எல்லார் மனசுலயும் தொக்கி நிக்கிற கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. இப்போ பாசம் அன்பு இந்த விஷயம் வந்துட்டு மகரிஷியே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதான் வந்து நம்ம இந்த அறிவுன்றது வந்து இறையாற்றல். மகரிஷி சொல்றது இந்த அறிவு கட்டுண்டு செயல் விளைவுக்கும் விளைவறியாதது பாசம். நம்ம செயலுக்கு என்ன விளைவுன்றதை அறியாம காட்டுறது பாசம். செயல் விளைவு தத்துவத்தை புரிஞ்சு இது பண்றப்போ அது வந்து அன்பு. அதுதான் சொல்றாரு, அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் விளைவையும் அறியும் அன்பு அப்படின்னு. கவி எண் 589 நீங்க பாருங்க. உங்க கேள்விக்கான விடை மகரிஷியே கொடுத்திருக்கிறாரு. பாசம்னா என்ன, அன்புன்னா என்னன்றது. பாசம்னா வந்துட்டு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்க குழந்தைகிட்ட நீங்க பாசம் காட்டினீங்கன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க, செல்லம் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்கன்னு வந்துட்டு அன்பு கொடுத்தா வளருவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா புரியும்.
செல்லம் கொடுக்கறது அன்புன்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். பக்கத்து வீட்டு பையனை போய் அடிச்சுட்டு வந்துடுறாரு, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லரா சார் அப்படின்னு, இல்ல அம்மாவையோ அப்பாவையோ மரியாதை குறைவா பேசினா கூட நம்ம பேரப்பிள்ளையோ பேத்தியோ நம்ம வந்து செல்லம் கொடுத்த தப்பு இல்லைன்றத தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றதுதான் செல்லம். அன்புன்றது அப்படி இல்லை. தப்புன்னு உணர்த்தி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த அன்பையும் கொடுக்கறது அன்புன்றது. செல்லம் கொடுத்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. அன்பு காட்டினா பிள்ளைகள் சுயமா வளருவாங்க. அதுதான் மகரிஷி வந்து சொல்றாரு, செயல் விளைவிக்கும் விளைவறியாது காட்டுறது. நம்ம அந்த செயலோட விளைவு என்னன்றது தெரியாமலே செய்யற விஷயம் வந்து பாசம். இப்ப நீங்க வந்து பேத்திக்கோ பேரனுக்கோ நீங்க இந்த மாதிரி ஒரு அன்பு செல்லம் கொடுக்குறீங்கன்றப்போ அது விளைவை நம்ம இன்னைக்கு வந்துட்டு கன்சோல் பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஆனா வந்துட்டு அதோட விளைவு வந்துட்டு ஒரு தவறான கேரக்டரா அவர் டெவலப் ஆகுறதுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விளைவு இருக்கும். செல்லம் கொடுக்கறது, பாசம் காட்டுறதுன்றது. அன்பு காட்டுறதுன்றது வந்து சக உயிர் இடத்துல காட்டுற அன்பு, அன்கண்டிஷனல் திங். ஆமா, இது வந்து கண்டிஷனல். என் பேரன் கிட்ட தான் நான் அன்பா இருப்பேன், ஏத்து விட்டு குழந்தைகிட்ட நான் அன்பா இருக்க மாட்டேன் அப்படின்றது கண்டிஷனல். அன்புன்றது அன்கண்டிஷனல். நிறைய எதிர்பார்க்காம பண்றது அப்படின்றப்ப அது வந்துட்டு அன்பு முற்றினால் அருளாகும், ஆசை முற்றினால் இருளாகும். பாசத்துல வந்து ஆசை ஜாஸ்தியா வரப்போ இருளாயிடும். வாழ்க வளமுடன். ஐயா, அப்ப அந்த அம்மா இருக்காங்களே நம்மளுடைய தெரசா அம்மா கொடுத்தது வந்து முழுமையான அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தானங்கய்யா? எதுங்கம்மா? அன்னை தெரசா அம்மா அவங்க எல்லாரிடமும் தாட்சியம் இல்லாம எல்லா இனத்தவரும் பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கூட காட்டினது வந்து முழுமையான எதிர்பாராத அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் வந்து ஒரு கவிஞர் கூட சொல்லுவாரு, நீ கருவுற்று இருந்தால் 1-2 குழந்தைக்குத்தான் தாயார் இருப்பாய், நீ கருணை ஊற்றுறதுனால் உலகத்துக்கே தாயானாய் அப்படின்னு. அந்த நம்ம கருவுற்று இருந்தா நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம தாயா இருந்திருப்பாங்க. அவங்க கருணை உலகத்துக்கே தாயா இருக்காங்க அப்படின்றது சரியா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, தெளிவான விளக்கம். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக செவ்வேல் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நீங்க சொன்னீங்க நிலத்தில் உள்ள நெல்லு நிலத்துக்கு சொந்தம் இல்ல, அதே மாதிரி தண்ணி குளத்துல இருந்தா அந்த குளத்துக்கு அது யூஸ் இல்லை, எல்லாருமே தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி நாமளும் உதவணும்னு சொல்றோம். நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம ஈடுபடுற குழந்தைங்கள ஒரு அறிவுள்ள நம்ம உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சு அறிவுல உயரணும். நம்ம குழந்தைய வந்து அறிவுள்ளவா ஆக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா குழந்தைகள் வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஐயா. இருந்தாலும் அவங்கள வந்து மகரிஷி என்ன சொல்றாரு, கல்வி செல்வம் மட்டும் நம்மளுக்கு கொடுத்தா போதும், நம்மளுக்கு வேற எந்த இதுவும் தேவையில்லை, அந்த அளவு கல்வி செல்வத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கு போதும்ன்றாரு. ஆனா வந்து அதுல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் பண்ணாலும் சில தடைகள் வருதுங்க ஐயா. அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? ஐயா, நாம இன்னைக்கு கல்வின்றது வந்து மகரிஷி சொன்ன மாதிரி சரியா சொன்ன கல்வியை நாம புரிஞ்சுக்கல. என்னுடைய கருத்து இது. கல்வின்றது எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, பிள்ளைகளை மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி ஆக்கிருச்சு கல்வி. அவங்களுடைய சுயத்தை இழந்துருச்சு. அதுக்கப்புறம் கல்வின்றது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரு ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பயணம் மாதிரி இல்லை, பந்தயம் மாதிரி ஆயிடுச்சு. கல்வின்றது பயணப்படுறதா இருக்கணும், ஆனா பந்தயம் மாதிரி ஓட வேண்டியதா இருக்கு. அந்த ஓடுறதுல வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி சொன்ன அருட்கல்வியை விட்டுறணும். ஸோ மதிப்பெண் எடுக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூ வரணும்,
அப்ராடு போகணும், இப்படிதான் யோசனை இருக்கே தவிர அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க உயரத்துக்கு போன பிறகு அந்த உயரத்தை நீடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. ஹியூமனிட்டி இது போயிடுது. ஸோ நாம வந்துட்டு நம்ம குழந்தைகள் வந்து கேட்கறது இல்லைன்றது உண்மைதான். ஏன்னா சமுதாயத்துடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கு. ஆனா நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாங்கய்யா, நம்ம குழந்தைங்க நாம சொல்றதை கேட்க மாட்டாங்க, ஆனா நம்ம செய்யறதை செய்வாங்க. ஸோ நாம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை செய்து காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அது வந்துட்டு குழந்தைகளா இருக்கிறப்ப அவங்களும் கடைபிடிப்பாங்க. முத்துன மூங்கில வளைச்சா உடஞ்சிரும். சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்பமே இந்த மாதிரி நாம இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு குட்டி குழந்தைக்கு நாம வாயில சாப்பாடு கொடுத்தோம்னா அது துப்பும். ஆனா நம்ம சாப்பிடுறப்ப நம்ம தட்டுல வந்து கை போட்டு சாப்பிடும். அதுதான் நாம என்ன செய்யறோமோ அதை செய்யும். ஒரு திரைப்படத்துல கூட ஒரு நல்ல வசனம் வரும், குழந்தைகள் கேட்டு பேசுறாங்க, கெட்டது பேசுறாங்க இல்ல, அவங்க கேட்டதை தான் பேசுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நாம வந்து நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கேட்கிற மாதிரி, நல்ல விஷயங்கள் அவங்க பார்வைக்கு அவங்க கவனத்துக்கு இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நிச்சயமா அவங்களும் நல்லவங்களா வருவாங்கன்றது என்னுடைய கருத்துங்க ஐயா. மகரிஷியோட கருத்து வந்து அந்த அருட்கல்வி, கல்வியோட இன்னைக்கு வந்துட்டு எந்த கல்வி நிறுவனத்திலயும் அருட்கல்வின்றது கிடைக்கல. நம்ம மாதிரி மன்றங்கள்ல வந்தாதான் அருட்கல்வின்றது, அதுவும் தொடர்ச்சியா வந்தாதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பிள்ளைகளை மன்றத்துக்கு அனுப்புங்க, இல்லாட்டி நாம வாழ்ந்து காட்டுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சபரீஷ் அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் சபரீஷ். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு ஜெனரல் கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வந்து விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம்னா சில பேர் வந்து தியாகம்ங்கிறதே வந்து நம்ம எதுக்கு தியாகம் செய்யணும், அது வந்து ஏன்னா நம்ம சில பேர் மிலிட்டரியில நாட்டுக்காக மக்களுக்காக எல்லாம் தியாகம் செஞ்சுதான் வெற்றி பெற்றாங்க. அது வந்து நம்ம என்ன நமக்கு இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சதுங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த அந்த தியாகம் உண்மையாவே தியாகம் பண்ணாதான் வாழ்க்கையில வெற்றி வருமா, இல்ல அதுதான் ஒரு கேள்விங்க. ஏன்னா அவங்க வேற மாதிரி தப்பா நினைச்சுக்கிறாங்க, அதான் கேட்டேன் ஐயா. உங்க கேள்வி எனக்கு தெளிவா கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க ஐயா, இப்போ தியாகம் செய்தாதான் உண்மையான வெற்றி வருமான்னு ஒரு கேள்விங்க ஐயா. குடும்பத்துல குடும்ப அமைதிக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இதுல சக்சஸ் ஆனா கூட அதுக்கு நம்ம இது பண்ணாதான் வெற்றி கிடைக்குமா ஒரு, ஏன்னா அந்த தியாகம்ங்கிறதே கெட்ட ஒரு மாதிரி நெகட்டிவ் கானோட்டேஷன்ல அவங்க பாக்குறாங்க, அதான் கேட்டேன் ஐயா. இல்ல தியாகம்ன்றது அப்படிலாம் இருக்க வேண்டாம். நீங்க விருப்பப்பட்டு செய்யறப்ப அதுல தியாகன்ற எண்ணமே வராது. இப்போ வேலை வேற, தொழில் வேற, தொண்டு வேற. தொழில்ன்றது சம்பளத்துக்காக வேலை செய்யறோன்ற ஒரு எண்ணத்தோட செய்யறப்போ அது தொழில். தொண்டுன்றது வந்து உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக செய்யறது தொண்டு. அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் இல்லாம, this is my family, it's my responsibility to give the best to my family அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டு செய்யறப்ப அங்க எங்க தியாகன்ற உணர்வு வருது? விருப்பம் தானே இருக்கு. நீங்க விரும்பாம செய்யறப்ப அங்க தியாகம்ன்ற எண்ணம் எல்லாம் வருது. விருப்பத்தோட செய்யற விஷயங்கள் வந்துட்டு, அதாவது வந்து சந்தோஷமா செய்யற விஷயம் சொர்க்கம், சங்கடமா செய்யற விஷயம் நரகம். பெரும்பான்மையா குடும்பங்கள் வந்து நரகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பிஜி முடிச்சுட்டு இங்க வந்துட்டு நான் சமைச்சு போடுற சமயக்காரியா இருக்கேன், சம்பளம் இல்லாத சமயக்காரியா இருக்கேன் அப்படியோ, இல்லாட்டி வேற மாதிரி ஆண் வேற மாதிரி சிந்திக்கிறதோ. இங்க என்ன சிக்கல்னா கேட்டீங்கன்னா, நாம வந்து நம்ம குடும்பத்துக்காக செய்யறோன்ற உணர்வு இழந்துட்டு தன்முனைப்பு அதிகமாயிடுது. மறுபடியும் அந்த அருட்கல்வியில தான் போய் நிக்குது. அந்த அருட்கல்வி இல்லாதனால்தான் தன்முனைப்பு நிக்குது.
தன்னை பத்திய சிந்தனைகள் ஜாஸ்தியாகுது. தன்முனைப்பு இருக்கிறப்போ தான் தனதுன்ற எண்ணம் தான் ஓங்கும். அப்ப வந்துட்டு தான் செய்யறதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டிங் ரெகக்னைசேஷன், ஒரு அங்கீகாரம், அதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றமும் இருக்கும். இட்ஸ் மை டியூட்டி டு டேக் கேர் மை ஃபேமிலி, இட்ஸ் மை டியூட்டி டு டேக் கேர் மை சில்ட்ரன், இட்ஸ் மை பிளஷர் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா, இது என்னுடைய மகிழ்ச்சி, இது என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க எங்க தியாகன்ற எண்ணத்துக்கு எல்லாம் வருமானது எனக்கு தெரியல. அதனால வந்து செய்யற விஷயத்த விருப்பத்தோட செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு தியாகம்ன்ற ஒரு வார்த்தையோ இல்ல அங்கீகரிக்கணும்ன்ற எண்ணமோ இல்ல சகிச்சுக்கிட்டு போகணுன்ற எண்ணமோ தேவை இருக்காது. வாழ்க உண்மைதான் ஐயா. எங்க வீட்லயே சொல்லுவாங்க ஐயா, எம்எஸ் படிச்ச டிஷ் வாஷரா நானு அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நான் கூட சொல்லுவேன் ஆமா இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க சொன்னது ரொம்ப ரெலவெண்டா இருந்தது. எக்ஸலண்ட் ஐயா, எக்ஸலண்ட் ஆன்சர். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மலர்கொடி சுந்தரராஜன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு மலர்கொடி அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு முறை மட்டும் மைக்கை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஒரு முறை மட்டும் மைக் டச் பண்ணுங்கம்மா. மலர்கொடி அம்மா மைக் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க உரை ரொம்ப சிறப்பாக இருந்ததுயா. நிறைய கவிதைகள், பாடல்கள் நிறைய புரிச்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு கேக்குறதுக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நிறைய புரிதல் யா. நேயர்கள் கேக்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்லும் போதே நிறைய புரிதல் எங்களுக்கு கிடைச்சிச்சியா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சியா உங்க ஒரே. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஆன்சருக்கு நான் கேட்க நினைக்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் நீங்க ஆன்சர் நேர் கேட்டதுக்கே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீயா. உங்க மகரிஷி குரல்ல நாங்க மகரிஷிய பார்க்கல, உங்களை நேரில பாக்குறது மாதிரி எங்களுக்கு நிறைய மனசுக்கு ஆறுதலான ஒரு உரையை கொடுத்தியா. ரொம்ப மகிழ்ச்சியா, ஆனந்தமாக இருக்குயா, மகிழ்ச்சியா இருக்குயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதியே, வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். உங்க உரையை லேட்டா தான் கேட்க முடிஞ்சது. நான் ஆடியோ கேட்டுக்கிறேன். எல்லாம் சிறப்புங்க ஐயா. ஐயா இப்ப எப்படி நெல் நிலத்துக்கு சொந்தம் இல்லை, அந்த வீணை இசை வீணைக்கு சொந்தம் இல்லைங்கிற ஒவ்வொரு அந்த கடைசி வரிகள் சொன்னது போல, இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் சரி எல்லா சூழ்நிலையும் இந்த பொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான். பட் நம்மளுக்குன்னு சொந்தம் இல்லைங்கிறது தெரியுது. இருந்தாலும் அதுல எல்லாருமே முழு இதோட ஈடுபாட்டோட அந்த விஷயங்களை செஞ்சு அந்த ஒரு சூழல்லே இருக்காங்களையா. அந்த பற்று நிலை எப்போதுமே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்னங்க பண்றது? இல்லைங்க, நான் சொன்ன கருத்து நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மாடு இருக்கு. மாடு தன்னுடைய கண்ணுக்காக தான் பால் சுரக்குது. ஆனா அந்த முழு சுரக்கிற பால் முழுதும் கண்ணுக்குட்டிக்கே கிடைக்கிறது இல்லை. மனிதர்களும் மற்றவர்களும் பயன்படுத்துறாங்க. ஒரு மரம் கனியை ஈனுது, ஆனா அந்த கனிகள் மரத்திலேயே இருக்கிறது இல்லை, மற்றவர்களும் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஒரு குளத்துல தண்ணி தேங்கி நிற்குதுன்னா அந்த தண்ணிய குளமே உறிஞ்சிக்கிறது இல்லை, அந்த நீரை மற்றவர்களும் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ எல்லா உயர்திணையா இருக்கட்டும், அக்ரிணையா இருக்கட்டும், உயிர்களா இருக்கட்டும், எல்லாமே மற்றவங்களுக்காக வாழுறது அப்படின்றதுதான் நான் சொல்ல வந்த ஒரு கருத்து. அதாங்க ஐயா, அந்த மற்றவர்களுக்காக வாழக்கூடிய சூழலே நம்ம மனநிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு எல்லா நிலையும் நம்ம அந்த மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி நம்மள அந்த
ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கேட்க வரேங்க ஐயா. ரொம்ப உண்மையா சிம்பிள்ங்க முயற்சி ஐயா. பண்ணு. மகரிஷி கிட்ட தான் திருப்பியும் போகணும். அதாவது ஒரு மனிதன் 15 வயசு வரைக்கும் சொந்தமா சம்பாதிக்க முடியாது. அப்பா அம்மாவை சார்ந்தோ சமுதாயத்தை சார்ந்தோ தான் வளர்றான். அப்புறம்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன் சொந்தமா படிச்சு சொந்தமா சம்பாதிக்கிற ஒரு நிலைக்கு வரான். அது வரைக்கும் சமுதாயம் அப்பா அம்மாவுடைய அரவணைப்புலதான் அவன் வளர்றான். ஸோ அந்த கடன் இருக்கு இல்லையா, அதை திருப்பி செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். அதுதான் கடமைன்னு மகரிஷி சொல்லுவார். நாம சமுதாயத்துல இருந்து நிறைய பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். திருப்பி இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். we are debted. நான் கடன் பட்டிருக்கேன்றத உணர்ந்து மற்றவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் வந்துடும். அதனாலதான் நாம சம்பாதிக்கிறது குறைந்தபட்சம் 1% ஈகை செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும்ன்றத சொல்றது. ஸோ நம்ம இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கிறேன்னா என்னுடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லை. இந்த சமுதாயம், என்னை சுற்றி இருக்கிற சுற்றத்தார், அப்பா அம்மா, எத்தனை பேருடைய தியாகமும் உழைப்பும் அதுக்கு பின்னால பேர் மாதிரி நின்றுகிட்டு இருக்கு, வெளியே தெரியல. அப்படின்றத உணர்ந்தோம்னாலே நாம அடுத்தவங்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பாக உமையாள் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். உமையாளம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க சொன்ன இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. யானைக்கு மதம் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இருந்தது. ரொம்ப நல்லா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதான் சொல்லலாம் அப்படின்ட்டு எடுத்தேங்க. ரொம்ப நன்றிங்க. என்னுடைய கருத்து இல்லைங்கம்மா, கவிஞர் வாலியுடைய சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. மதம் பிடித்து யானை ஓடவில்லை, மதம் பிடிக்கவில்லை என்று யானை ஓடிவிட்டது. ஆமாங்க ஐயா, அது ரொம்ப நல்ல சிறப்பா இருந்தது. ஐந்தறிவா இருந்தாலும் அதுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ளை பண்ணி காமிக்கும் போது நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க ரொம்ப சிறப்பா அன்பை பத்தி சொன்னீங்க ஐயா. ஐயா, நான் ஒரு நிகழ்ச்சி காலையில் எனக்கு நடந்ததை பத்தி கேட்கலான்ட்டுங்க ஐயா. ஐயா, எங்க குடும்ப நண்பர் பக்கத்துல இருக்கிறாங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரே பொண்ணு, கல்யாணம் இல்லை. 30 வருஷம் ஆச்சு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கிடைக்கல. இன்னைக்கு எனக்கு நான் தவம் பண்ணிட்டு இருக்கும் போதுங்க ஐயா, நான் சூரியன் சந்திரன் துவாத சங்கம் வரும்போது அவங்க 2 பேரும் அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒரு குழந்தைய கையில் எடுத்துட்டு எங்க கண் முன்னால காட்டுறாங்க ஐயா. அவங்களும் ஒண்ணும் சொல்லல, நானும் ஒண்ணும் சொல்லல. அந்த நிகழ்ச்சியை பத்தி எனக்கு காலையில இருந்து என்ன ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியலையேன்ட்டு ஒரே குழப்பமா இருக்கு. அதாங்க என்கிட்ட கேட்கலான்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. உங்க மனசு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அந்த ஒரு சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜ்க்கு போறப்போ உங்களுக்கு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது வெளியே வருது. நீங்க அவங்க உறவினர் பெண் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு திருமணம் அடைஞ்சு அவங்க வாழ்க்கை நிறைவா அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையோட ஒரு தாக்கத்தோட இருக்கிறீங்க. அது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல, உங்க உள் மனதுல ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணம். நீங்க அது ஒரு சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜ்க்கு போறப்போ உங்க உள் மனதுல இருக்கிற எண்ணம் வெளிப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். உள்ளத்தின் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும்னுவாங்க. ஸோ உங்க மனசளவுல நீங்க ஒரு நல்ல மனவளக்கலை யோகியா இருந்து அவங்கள வாழ்த்துங்க. அது நிச்சயமா நடக்கும். சரிங்க ஐயா. நான் அதாங்க என்ன நினைச்சிட்டா பொண்ணுக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை அமைஞ்சிரும், அதோட நிகழ்ச்சியை நமக்கு காட்டுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுதான் நம்ம மனசுல இருக்கிறது தான் வெளியே வருது. சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது நீங்க ஒரு சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜ்க்கு போறப்போ அது மனசுக்குள்ள இருக்கிறது உங்க மண்ணால தெரியுது. அந்த எண்ணங்களுக்கு வலுவேற்றுங்க. வாழ்க வளமுடன் அவங்களுக்கு வாழ்த்துங்க. நிச்சயமா அது நடக்கும். சரிங்க சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.
ஐயா நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? நிறைவு செய்துக்கலாங்கம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே